ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா அபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் பரலோகீக தந்தையை உண்மையான விதத்தில் அறிந்து கொண்ட ஆத்மா. நான் உண்மையான அன்பு நிறைந்த புத்தி உடைய ஆஸ்திகனாக இருக்கக்கூடிய ஆத்மா. இறைவனின் பக்தனாகிய நான் ராவணின் சிறையிலிருந்து தந்தையின் மூலம் விடுவிக்கப்படுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக செல்வந்தனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது பிராமணனாகி தேவதையாக தந்தையின் மூலம் ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக முக்தி, ஜீவன் முக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது சங்கமிகத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் குழந்தையாகி ஆஸ்திகனாக ஆகிவிட்ட ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையிடம் அன்பான புத்தி உள்ள ஆத்மா. நான் படகோட்டி மூலமாக விஷக்கடலில் இருந்து பார்க்கடலுக்கு செல்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ஒரு வினாடி சாந்திதாம் சுகதாமத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு அளவற்ற பொக்கிஷத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ராஜயோகம் கற்றுக்கொண்டு மனிதனிலிருந்து தேவதையாக பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு உதவியாளனாக ஆகி ஆதிசனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தில் எஜமானனாக ஆகுவதற்கு தகுதி அடைந்துவிட்ட ஆத்மா. நான் இப்போது சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ராவண ராஜ்யத்திலிருந்து
வெளியில் வந்துவிட்ட ஆத்மா. நான் இனிமேலும் இனிமையான சிவத்தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சுகதாமத்தின் ஆஸ்தியை பெற வந்திருக்கின்ற ஆத்மா. நான் யோக பலத்தின் மூலமாக உலகத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் தொடர்பு வைத்து விகர்மங்களை அழித்து விஷ்ணு குறித்து எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது அமரலோகத்திற்கு செல்வதற்காக அமர கதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் பிரம்மா மூலமாக அனைத்து படைப்புகளையும் பற்றிய ஆதி மத்திய இறுதியின் ஞானத்தை தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ராவணனின் ஜெயிலிலிருந்து விடுபட்டு சுகதாமத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் பிராமணனாகி பிறகு தேவதையாக ஆகின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் அனைவரிலும் உத்தமமான ஆத்மா. நான் பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்களை அளிக்கின்ற ஆத்மா. நான் குடும்பத்தில் இருந்து கொண்டு தந்தை ஒருவரை நினைவு செய்து சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. தந்தை சிவனாக இருக்கின்றார். நான் சாலிகிராமமாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையை அறிந்து கொண்டு அந்த தந்தை மூலமாக அனைத்தையும் அறிந்து மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் முழு உலகத்திற்கு உண்மையான ஆன்மீக சேவை செய்கின்ற ஆத்மா. நான் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதில் தந்தை முழு உதவியாளராகின்ற ஆத்மா. நான் ஆத்மாவை சுத்தமான தங்கமாக ஆக்குவதற்கு ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக பரலோக தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்கின்ற ஆத்மா. நான்
ஆன்மீக முன்னேற்றம் என்ற சாதனத்தின் மூலம் அனைத்து சூழ்நிலைகளின் மீதும் வெற்றி பெறக்கூடிய அழிவற்ற ஆத்மா. நான் ஒரே சீரான மனோநிலையின் மூலமாக கர்மேந்திரலுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து ஈர்ப்புகளிலிருந்து விடுபட்ட ஆத்மா. நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கி சகிப்புத்தன்மை உடைய ஆத்மா. நான் சகிப்புத்தன்மை எனும் சக்தியின் மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் சுலபமாக கடந்து விடுகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.